இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிபி, என்ன பாக்குற? தமிழ் கழுத்துல தாலியை கட்டு. அந்த தாலியை தான் வேண்டா விருப்பா கட்டுனீங்களே, இதையாவது ஆசையா கட்டுங்க. என்னால முடியாது தமிழ். என்ன ஜனாமா, உங்க பேர் எப்படி கோச்சிட்டு போறாரு? அவங்க கல்யாணமே ஒரு குழப்பத்துல தானே நடந்துச்சு. இன்னும் அவங்க 2 பேருக்குள்ள சண்டை சரியாகல போல. சேர்ந்து வாழாமலே ஒரே வீட்டுல ஒன்னா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிபி, பா ஏன்பா ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற? வந்து தாலி கட்டுப்பா. அப்பா, எனக்கு இதுல நம்பிக்கை இல்லப்பா. இங்க பாரு, உனக்கு நம்பிக்கை இருக்கு இல்ல, எல்லாரும் செய்யறாங்கல்ல. கோவில்ல நடக்கிற ஒரு சடங்கு, இதுல நீ மட்டும் ஒதுங்கினா என்ன அர்த்தம்? இத பாரு, இப்ப வந்து தாலி கட்ட போறியா இல்லையா? முடியாது. சிபி, என்ன பிரச்சனை உனக்கு? ஒண்ணு இல்ல சானு. அப்புறம் என்ன, தாலி கட்ட வேண்டியது தானே? வா சிபி. சரி சானு. தமிழ், நான் உன் கழுத்துல தாலி கட்டணும்னா நீ ஜானு கிட்ட உண்மையை சொல்றியா? முடியாது. என்னடா ஜெயராணி பத்தி விசாரிச்சியா? அவ புருஷன் எங்க இருக்கான்? அண்ணே, புதையல் எடுக்கிறதுக்காக பள்ளம் தோண்டும் போது பூதம் கிளம்பும்ல, அந்த மாதிரி இருக்குன்னு இவங்க கதை. டேய், என்னடா சொல்ற? விளங்குற மாதிரி சொல்ற. ஜெயராணியை பத்தி விசாரிக்க போனா அந்த தமிழை பத்தின உண்மையெல்லாம் வெளியே வருது. என்னடா தமிழை பத்தின உண்மை? அந்த தமிழை யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த ஜெயராணி செல்வரத்தனத்தோட மூத்த மகளே இவதானே. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அவங்களுக்கு மொத்தம் 3 பொண்ணுங்க. மூத்த பொண்ணு தமிழ், 2வது பொண்ணு தேன்மொழி, 3வது பொண்ணு இசை. இவங்க அம்மாவா வேற ஒரு ஆளை நடிக்க வச்சிருக்காங்க. அந்த அம்மா யாருன்னு விசாரிச்சா அவங்க தங்கி இருந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர்.